எனதுயிரி மெகாத்தொடர் இரவா பகலா மெகாத்தொடர் இனியும் மகாசங்கமம். விறுவிறுப்பான காட்சிகள் மற்றும் விறுவிறுப்பான கதைக்களத்தை இந்த மகாசங்கமத்தை காண தவறாதீர்கள். சிறப்பு மகாசங்கமம் எபிசோட். அர்ஜுன், அண்ணி சொல்லுங்க அண்ணி. பர்த்டேக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சா? நீ எல்லாமே பண்ணியாச்சு. ஆமாக்கா, எல்லாமே பக்காவா ரெடி ஆயிருச்சு. போய் மாமாவை கூட்டிட்டு வா. சரிடி. ஹோய் பொண்டாட்டி. என்னடா? போடி, ஹாசியா கூப்பிட்டா. ச்சே, வா போலாம். டேய் புருஷா. பொண்டாட்டி. சும்மா சொன்னடா. ஐ லவ் யூ டா புருஷா. இந்த அன்பு என்னைக்குமே என் கூடயே இருக்கணும். லவ் யூ டி பொண்டாட்டி. உன் இதழில் தித்திக்கின்ற இரவில் தேடல் தொடங்குதடி உந்தன். சரி சரி, ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், வா போலாம். சரி அர்ஜுன். ஆதி, கண்ண தரங்க. ஐஷு, எங்க வந்திருக்கோம்? எதுக்கு இப்ப நீ எழுப்பி விட்ட ஐஷு? எதுக்கு நீ என்னோட கண்ணை கட்டி இருக்க ஐஷு? இப்ப நீங்க கண்ண திறக்கலாம் ஆதி. சர்ப்ரைஸ் ஆதி. ஐஷு. ஆதி, ஹாப்பி பர்த்டே ஆதி. ஆதி மாமா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ டி பொண்டாட்டி. என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும். போது மாமா உங்க வைஃப பார்த்தது. ஆமாண்ணா, போதும் அண்ணிய பார்த்தது. நாங்களும் இங்க தான் இருக்கோம். தீபிகா, அடி வாங்க போறேடி. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்ஸ் அர்ஜுன். தேங்க்ஸ் தீபிகா. அம்மா அப்பாலாம் எங்க? நகுல் சங்கீதா அவங்கள எங்க? மாமா அவங்கள வீட்ல இல்ல மாமா. அவங்கள ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போயிருக்காங்களா? ஆதி, அழுகாதீங்க ஆதி. இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே ஆதி, அழுகாதீங்க. என்னோட பர்த்டே அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையா? அம்மா அப்பாக்கு என்னோட பர்த்டே ஞாபகமே இல்லாம தான் ஊருக்கு போயிருக்காங்களா? தெரியல ஆதி, நீங்க அழுகாதீங்க. உங்களுக்காக நாங்க இருக்கோம். ஆமாண்ணா, அழுகாதீங்கண்ணா. மாமா அழுகாதீங்க மாமா, உங்களுக்காக நாங்களா இருக்கோம். சே மாமா அழுகுறீங்க, அழுகாதீங்க. ஆமா ஆதி, எனக்காக அழுகாதீங்க. உங்களுக்காக நான், நம்ம பாப்பா எல்லாரும் இருக்காங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம பாப்பா என்னோட வயித்துல இருக்கா. உங்களுக்காக நான், நம்ம பாப்பா எல்லாரும் தான் இருக்கோம். அழுகாதீங்க. இதுதான் என்னோட ஆதி. அர்ஜுன், கேக்கிங்கடா அர்ஜுன், கட் பண்ணலாம். சரிங்க அண்ணி. ஆதி ப்ரோ, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்னதுடா? சர்ப்ரைஸ் எல்லாம் கேட்க கூடாது ப்ரோ. சர்ப்ரைஸ்லாம் பார்த்தாதான் சர்ப்ரைஸ் இருக்கும். பார்க்கலாமா அந்த சர்ப்ரைஸ? பார்க்கலாமே. ஆதி ப்ரோ, கண்ணை மூடுங்க. எதுக்குடா? கண்ணை மூடுறீங்களா இல்லையா? மூடுங்க ப்ரோ. சரி, ஓகே. கேக் கொண்டு வாங்க. அண்ணா, திரும்பி பாருங்க. அமிர்தா. ஆதினா, ஹாப்பி பர்த்டேனா. அமிர்தா, என்னை விட்டு எங்கம்மா போன இவ்ளோ வருஷமா? அண்ணா மேல உனக்கு பாசமே இல்லல? உனக்கு அண்ணாவே வேண்டாம் சொல்லிதானே இந்த ஊரை விட்டு போன? அண்ணா, அப்படிலாம் இல்லண்ணா. எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. உனக்கே தெரியும்லண்ணா. ஹாப்பி பர்த்டேண்ணா. இத்தனை வருஷம் நான் உன் கூட இருந்ததே இல்லை. ஆனா உன் பர்த்டே நான் என்னைக்குமே மறந்தது இல்லைண்ணா. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஹாப்பி பர்த்டே அண்ணா. அமிர்தா. இவ்வளவு வருஷமா எங்கம்மா இருந்த? அது எல்லாமே ஒரு பெரிய கதைண்ணா. அந்த கதை நான் ஒரு நாள் உன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்றேன். இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அம்மா அப்பா உன் கூட, அர்ஜுன் அண்ணா கூட, எல்லாத்து கூட இங்கதான் இருப்பேன். நீ என்னோட செல்ல குட்டிமா, நீ இங்கதான் இருக்கணும். அண்ணா, நான் உன்னை எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டேன். இதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி என் கூட தான் இருக்கணும். அடடடா, பாசம் போதும். அமிர்தா, இந்த அண்ணனும் இருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா? அண்ணா, அப்படிலாம் இல்லண்ணா. அர்ஜுன், தேங்க்ஸ் டா. என்னண்ணா தேங்க்ஸ்லாம் சொல்ற? என்ன சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா அர்ஜுன். இந்த சர்ப்ரைஸை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அம்மா, அமிர்தோட ஹஸ்பண்ட் எங்க? வெளியே இருக்காருண்ணா, வருவாரு. அம்மா, உனக்கு எவ்வளவு குழந்தைங்க? எனக்கு ஒரே ஒரு பையனா. எங்க என்னோட மருமகன்? டேய் தங்க குட்டி, இங்க வாடா. தங்கம், இவருதாம்மா உன்னோட மாமா. உன்னோட பெரிய மாமா ஆதி மாமா. தங்க குட்டி, என்னோட தங்க குட்டி. ஏண்டா தங்கம், மாமா பார்க்க வரவே இல்ல? உனக்கு மாமாவை எவ்வளவு பிடிக்கும்டா தங்கம்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூடா தங்கம். என்னுயிரை மீண்டும் ஒரு ஜனனம் கொடு வாடா. அண்ணா போதும்ண்ணா. பாஸ் நீங்களா? என்னண்ணா பாஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க? உரிமையா மச்சான்னு சொல்லி கூப்பிடுனா.
அமிர்தா இவனோட பாஸ். எனக்கு எல்லாமே தெரியும்ண்ணா. அர்ஜுன் அண்ணா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களுக்கு பாஸ் கிடையாது. நீங்க இப்ப என்னோட மச்சான். இங்க பாருங்க மச்சான், அமிர்தா என்கிட்ட இப்பதான் எல்லாமே சொன்னான். பாஸ்லாம் கூப்பிடாதீங்க மச்சான். நீங்க மச்சானே கூப்பிடுங்கன்னா பேசுறோட கூப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அமிர்தா மச்சானே இப்படி இருக்காரு. சின்ன வயசுல இவ்வளவு ஒரு டேலண்டா, ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி, அஸ்வின் என்டர்பிரைசஸோட எம்டி. ஆமாண்ணா, எங்களுக்கு கல்யாணக்கு அப்புறம் இவருக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாருண்ணா. படிப்படியா முன்னேறி வந்திருக்காரு. அதுவும் இவர் ராத்தி பகலோட பார்க்காம அவ்வளவு உழைச்சிருக்காருண்ணா. எனக்கு நல்லா புரியுதுமா. அண்ணா போதும்ண்ணா, அழுகாதீங்க. ஆதி அழுகாதீங்க, ஆதி ஹாப்பியா இருக்கீங்களே. மாமா அழுகாதீங்க. இந்த சர்ப்ரைஸை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அர்ஜுன். தேங்க்யூ அர்ஜுன், நான் அதனால என்னைக்குமே மறக்க மாட்டேன். அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். அப்புறம் என்ன மாமா, கேக் வெட்டிடலாமா? பிரிஞ்சு போன ஃபேமிலி ஒண்ணு சேர்ந்தாச்சு. ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம், அம்மா அப்போ என் கூட இல்ல. கவலைப்படாதீங்கண்ணா, அம்மாக்கு உங்க பர்த்டே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஏதோ ஒரு அவசரமான வேலை சொல்லி அம்மா ஊருக்கு போயிட்டாங்கண்ணா. கவலைப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல. அம்மா மச்சான் நாங்களாம் இருக்கோம்ல, கவலைப்படாதீங்க மச்சான். ஹாப்பியா வந்து கேக் கட் பண்ணுங்க. அண்ணா வாங்க, நான் கேக் கட் பண்ணிடலாம். சரிம்மா, கேக் கட் பண்ணிடலாம். அம்மா கார்த்திக். அம்மா நாங்க போயிட்டு வரோமா. ஆமா அத்தை, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா சங்கவி, பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு மறக்காம கால் பண்ணுமா சங்கவி. சரிங்க அத்தை, கூப்பிடுறேன். அக்கா போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. போயிட்டு வரேன்க்கா. சரிடா கார்த்திக், போயிட்டு வா. ஜாக்கிரதை, பத்திரமா இருங்க. சரிங்கக்கா. காலை ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்கக்கா, பத்திரமா இருங்க. டேப்லெட் எல்லாமே போடுங்கக்கா. உடம்ப பாத்துக்கோங்க, அத்தையும் பாத்துக்கோங்க. சரிம்மா சங்கவி, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க வரோம் அத்தை, போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன்க்கா. சரிடா. மாப்பிள்ளை எங்கடி? அவர் ஆபீஸ் போயிருக்காருமா. எனக்கு ஒரு காஃபி கொண்டு வரியா? சரி. சங்கவி, என்னடி ஊருக்கு போறியா? பாக்குறேன்டி அந்த ஊருக்கு நீங்க எப்படி போறீங்கன்னு. உங்களை நான் நல்லாவே வாழ விட மாட்டேன்டி. இருந்தா வந்துட்டேன்டி, உங்களை பழி வாங்க திரும்பவும் வந்துட்டேன். நீ எப்படி இந்த ஊரை விட்டு தாண்டற நானும் பாக்குறேன். இந்த ஊரை விட்டு தாண்டவே முடியாதுடி. எப்படி ஃபிளைட் ஏறீங்கன்னு நான் பாக்குறேன். உங்களுக்கு வச்சுக்கண்டி வேட்டு பாருங்கடி. பிருந்தா இஸ் பேக். இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு என்ன ஆக போகுதுன்னு பாரு. பதறி அடிச்சிட்டு கார்த்திக் எனக்கு கால் பண்ண வாண்டி. இன்னைக்கு நான் கொடுக்க போற பதிலடி உன்னால எந்திரிக்கவே முடியாதடி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்ன கார்த்திக், நாம இங்க இறங்கி இருக்கோம்? இல்ல சங்கவி, டாக்ஸிக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். டாக்ஸி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் சங்கவி. நம்ம கார் எடுத்துட்டு போக முடியாதுல்ல. நம்ம எவ்வளவு நேரம் டிராவல் பண்ண போறோம், நம்ம கார் எடுத்துட்டு போக முடியாது. அதனாலதான் நம்ம டாக்ஸிக்காக வெயிட் பண்றோம். டாக்ஸி வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். சரி கார்த்திக். அவன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்ச சங்கவி. சொல்லுங்க கார்த்திக், என்ன விஷயம்? அது கார்த்திக் சொல்லுங்க. இந்த புடவையில நீ அவ்வளவு அழகா இருக்க, ஒரு தேவதை மாதிரி இருக்க. ஏன் கார்த்திக், இந்த படல மட்டும் நான் தேவதை மாதிரி தெரியறேனா? அப்படி இல்ல, எல்லா புடவையில தேவதை மாதிரி தான் இருப்ப. ஆனா நீ இதுல ரொம்ப அழகா இருக்க. இவ்வளவு நாள் ஆச்சு சங்கவி, நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூப்பிடுவேல. என்ன வார்த்தை? எனக்கே தெரியலையே. சங்கவி, உனக்கு தெரியும், சொல்லு. இவ்வளவு நாள் ஆச்சு, சொல்லு சங்கவி. மாமா, கார்த்திக் மாமா. பொண்டாட்டி. ரொம்ப தாகமா இருக்கு கார்த்திக். வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வரீங்களா? சரி சங்கவி, நான் வாங்கிட்டு வரேன். டாக்ஸிக்காரர் எப்போதான் வருவாரோ? எவ்வளவு நேரம் ஆச்சு கால் பண்ணி, இன்னும் காணோமே. ஃளைட் வேற மிஸ் ஆயிடுமே, எப்போ வருவாரோ? ஹேய் ஹேய், திரும்பிடி. யாரு யாரு நீங்க? யாரு நீங்க? ஹேய், ஒழுங்க மரியா என் கூட வாடி. நாங்க சொல்ற இடத்துக்கு உடனே நீ வர. நாங்க கூப்பிடும் போது நீ வந்துட்டனா ரொம்ப நல்லது. நீ மட்டும் அடம் புடிச்ச இல்லனா அவ்வளவுதான். வாடி. யாராச்சும் காப்பாத்துங்க ப்ளீஸ், யாராச்சும் வாங்க. கார்த்திக், கார்த்திக் வாங்க. கார்த்திக். என்னடி கார்த்திக்ன்ற? கார்த்திக். வாய மூடு. ஏய் இங்க வாடா. வாயில சொன்னால கேட்க முடியாதுல உன்னால. வாடி. இந்த பொண்ணு அடிச்சா நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? ஆறுடி நீ, என்னோட பாசவே நீ அடிக்கிறியா? எங்கடா அங்க போற? அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, அவ்வளவுதான்டா. சாரி மேடம், எங்களை மன்னிச்சிருங்க. ஆமா மேடம், எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செய்து அடிக்காதீங்க. எங்களால வலி தாங்க முடியல, தயவு செய்து அடிக்காதீங்க. அடிக்காம இருக்கணும். நான் கேக்குற கேள்விக்கு பதில சொல்லுடா. சொல்லுங்க மேடம், சொல்றேன். என்னைய கடத்த சொன்னது யாருடா? யார் என்னைய கடத்த சொன்னாங்க? யார் அது? மேடம்,
பாஸ் சொல்லாதீங்க பாஸ். என்னடா ஜாட காட்டிட்டு இருக்க? சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் மேடம். உங்களை கடத்த சொன்னது டேய் நில்லுடா, எங்கடா போற? பாஸ் வந்துருங்க. டேய் நில்லுடா, சொல்ல போறியா இல்லையா? நீ மட்டும் சொல்ல, உன்னை அடிச்சு கொன்று வேண்டாம். ஒழுங்க மரியாதையா சொல்லிடு. மேடம் சொல்லிடுறேன். உங்களை கடத்த சொன்னது வேற யாரும் இல்ல, பிருந்தா மேடம் தான். வேற எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏய் பிருந்தாக்காவா? அப்பனா அவங்க இன்னும் திருந்தலையா? இனியே கடத்த பார்த்துட்டாங்கல்ல, அவங்கள சும்மா விட மாட்டேன்க்கா, சும்மா விட மாட்டேன். அக்கா நீங்க யாருன்னே தெரியல, ஆனா நீங்க எனக்காக உதவி பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிக்கா. நான் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ராகினி நன்றிலாம் எதுக்குடி? சென்னடி புதுசா இருக்கு, எனக்கு எதுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க? ராகினியா? நான் ராகினி கிடையாது, என்னோட பேரு சங்கவி. என்ன சொல்றீங்க? ஆமாக்கா, என்னோட பேரு சங்கவிக்கா. நான் ஒன்னும் ராகினி கிடையாது. என்னோட தங்கச்சி இப்படிதாமா இருப்பா. என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா, என்னோட தங்கச்சி ஒன்ன மாதிரிதான் இருப்பா. சரிங்கக்கா, பரவாயில்ல. ஆனா நான் இந்த உதவியை என்னைக்குமே மறக்க மாட்டேன்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. யாருமா அவங்க? தெரியலக்கா, ஆனா என்னோட நாத்தனாதான் அவங்களை அனுப்பி இருக்காங்க. என்னை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுக்கா, அதனாலதான் என்னை கடத்த பார்த்திருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு பிடிக்காத மருமக, அதனாலதான் அவங்க என்ன பழி வாங்குறாங்க. அழுகாதம்மா, உனக்காக நான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. அம்மாவோட ஹஸ்பண்ட் எங்க? அவர் எனக்காக வாட்டர் பாட்டில் வாங்க போனாருக்கா, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சண்டை நடந்து போயிருச்சு. நீங்க பாருமா சங்கவி, கவலைப்படாத. என்னோட பேர் ஐஸ்வர்யா. இந்த ஐஸ்வர்யா உனக்காக எப்பவும் இருப்பேமா. உன்னோட நாத்தன மனசை சேர்ந்து மாத்தலாம். அவங்களுக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள மாத்தலாமா? உனக்காக நான் உறுதுணையா இருப்பேன். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. பரவாயில்லமா, வீடு என்னோட வீடு இங்கதாமா இருக்கு, வா. வேண்டாக்கா, பரவாயில்ல, நான் அப்படியே அவரு வந்தோடனே கிளம்பிடுறேன். உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம்? நாங்க கிளம்புறோம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நீ வாமா. ஃபர்ஸ்ட் நீ அழுகாத, உனக்காக இந்த அக்கா இருக்க. சரிங்கக்கா. சங்கவி, என்னங்க? சங்கவி என்ன ஆச்சு? அழுதியா சங்கவி? சொல்லு, என்ன ஆச்சு? சின்னங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதைங்க. இந்தா நீ கேட்ட வாட்டர் பாட்டில். நான் போற வழியில எந்த கடையும் இல்ல சங்கவி. ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஒரு கடை வந்துச்சு, அங்கதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. ஆமா, இவங்க யாரு? அக்கா, இவர்தான்க்கா என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக். வணக்கம்ண்ணா, என்னோட பேர் ஐஸ்வர்யா. வணக்கம்மா. உங்களோட வைஃப் 2 பேரும் கடத்த வந்தாங்கண்ணா. நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சேனா, அப்பதான் 2 பேரும் இந்த பொண்ணை வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சு போயிட்டாங்கண்ணா. எப்படியே நான் உங்க வைஃபை காப்பாத்திட்டேனா. ரொம்ப நன்றிமா. சங்கவி, யார் அது? எவ்வளவு தைரியம் என்னோட பொண்ணே கடத்துவாங்க? யார் உன்னை கடத்த சொன்ன சங்கவி? யார் அது? அதெல்லாம் வேண்டாங்க, விடுங்க. இந்த பிரச்சனை இப்படியே முடியட்டும். தேவையில்லாத சண்டை வேண்டாங்க. சொல்றியா இல்லையா? நான் சொல்றேனா? அக்கா வேண்டாக்கா, போது சங்கவி. நான் உனக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன், அதை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். அண்ணா, அது வேற யாரும் கிடையாதுண்ணா, உங்களோட அக்கா பிருந்தா தான். சங்கவி, என்ன சொல்றாங்க? உண்மையா? ஆமாங்க, உண்மைதான். பிருந்தா அக்கா தான் என்ன கடத்த சொல்லியிருக்காங்க. நான் சும்மா விட மாட்டேன். வா சங்கவி, இப்பே நம்ம வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். எவ்வளவு தைரியம் தான் உன்னையே கடத்தவா எங்க அக்கா? அண்ணா வேண்டாண்ணா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம இதை பத்தி பொறுமையா பேசலாம். இல்லம்மா தங்கச்சி, வேண்டாம், நாங்க கிளம்புறோம். அண்ணா வாங்கண்ணா. உங்களுக்கு கூட தங்கச்சி இந்த மாதிரி இருந்தா கூப்பிட்டா வர மாட்டீங்களா? நானும் உங்களுக்கு கூட தங்கச்சி தானே கூப்பிடுறேன். வாங்கண்ணா. சின்னங்க வாங்க, அக்கா கூப்பிடுறாங்கல்ல. சரி சரிம்மா, வரோம். இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷனா, அப்ப எப்படிக்கா நாங்க வர முடியும்? உங்க வீட்ல ஃபங்க்ஷன்லாம் நடக்குது, நாங்க வந்து எதுக்குக்கா? தேவையில்ல உங்க குடும்பத்தை அப்செட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாம்மா தங்கச்சி, நாங்க வரலம்மா. அப்படியே விட்டு நாங்க கிளம்புறோம். என்னண்ணா, இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனா? பரவாயில்ல, நீங்களும் வாங்க, எங்க வீட்ல இருங்க. இந்த பிரச்சனைக்கு நாம ஒரு முடிவு கட்டலாம். சரிம்மா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். சரிம்மா. என்னக்கா நீ இவ்ளோ லேட்டா வர? நீ தானே முக்கியம் இந்த ஃபங்க்ஷனுக்கு, நீ இவ்ளோ லேட்டா வர? இல்லடி, வரவள்ள ஒரு பிரச்சனை ஆயிருச்சு, அதனாலதான் லேட் ஆயிருச்சு. சரி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, டைம் வேற ஆச்சு. அம்மா இவங்க யாரு? ராகினியா? இல்லடி, இவ ராகினி இல்ல. அப்புறம் இவங்க யாருக்கா? உங்க 2 பேத்துக்கும் வணக்கம். என்னோட பேரு சங்கவி. என்னோட பேரு கார்த்திக். சங்கவிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் தான் அவங்கள காப்பாத்தினேன். இது ஒரு பெரிய கதைடி, நான் இத பத்தி உங்ககிட்ட அப்புறமேல பேசுறேன். நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரிக்கா, போ. அண்ணா பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். சரிம்மா தங்கச்சி.
ஹாய் ப்ரோ, என்னோட பேர் அர்ஜுன். இவன் என்னோட ஒய்ஃப் தீபிகா. ஹாய் அண்ணா. ஹாய்மா. அக்கா உங்களுக்கு பிரச்சனை இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, அது ஒரு பெரிய கதை தான். உங்க அக்கா செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. அம்மா ஐஸ்வர்யாக்கா யாருக்கோ பர்த்டேன்னு சொன்னாங்களே, அது யாருக்கு? ஐஸ்வர்யா அக்காவோட ஹஸ்பண்டுக்கு. என்னோட அண்ணா ஆதி. என்னோட அண்ணனுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி நடக்கிறதுனால தான். வாங்க போய் கலந்துக்கலாம். சரி ப்ரோ. சரிங்கண்ணா. அக்கா வாங்கக்கா. சரிம்மா. ஐஷு எங்க இருக்கோம்? திருப்பி என்னோட கண்ணை கட்டி வச்சிட்டீங்கல்ல. சின்னங்க உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, உங்களுக்காக நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சின்ன கண்ணை ஓபன் பண்ணட்டுமா? பண்ணுங்க. அம்மா, அப்பா. சின்னங்க பாருங்க, நம்ம பையன் அழுகுறா. எல்லாமே இவனாலதான். சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி என் பையனை அழுக வச்சிட்டீங்கல்ல. ஜே கார்த்திகா, பர்த்டேனா சர்ப்ரைஸ் இருக்கணும்டி. அது பேர் தான் பர்த்டே. அண்ணா. சங்கீதா, ஏய் மச்சான். என்னடா மச்சான், உன் பர்த்டே நான் மறப்பேனா? அம்மா உங்க படி நாங்க மறப்போமா? ஐஸ்வர்யா ஊருக்கு போனாங்கன்னு என்கிட்ட சொன்ன. எல்லாமே பொய்யுங்க. நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேங்க. இதுதான் உங்களுக்காக பர்த்டே சர்ப்ரைஸ். நீங்க இந்த பர்த்டேவை என்னைக்குமே மறக்க கூடாது. நீங்க ஹாப்பியா இருக்கணுங்க. ஆமாண்ணா. இந்த பர்த்டே நீங்க ஹாப்பியா கொண்டாடணும் மச்சான். நான் இந்த பர்த்டேவை என்னைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சின்ன கேக் கட் பண்ணலாமா? பண்ணலாமே. அழுதுட்டா? அண்ணா அழுகாதீங்க, இது பர்த்டே, நீங்க ஹாப்பியா இருக்கணும். சின்ன அமிர்தா ஒரு பாட்டு எடுத்து விடு. பாடிடலாம் அண்ணி. நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும், அன்பு வேண்டும் பண்பு வேண்டும், அன்பு வேண்டும் பண்பு வேண்டும். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஆதி மாமா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐஸ்வர்யா கேக் எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துரு. சரிங்க அத்தை. அதினா இந்த அங்க தங்கச்சியோட சின்ன பரிசு. பரிசெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல, நான் வாங்கிக்கோங்க. தங்கச்சி கொடுக்கறல. யாருடி நீ? அதினா எனக்கு தான் ஃபர்ஸ்ட், உனக்கு கிடையாது. நான் தான் ஆதியனை கூட போற தங்கச்சி, நீ ஒண்ணு கிடையாது. சாரி அமிர்தா, சும்மா சொன்னேன். அக்கா சும்மா சொன்னேன்க்கா. சும்மா உங்களை பயப்படுறதுக்காக தான் இந்த மாதிரி சொன்ன, மன்னிச்சிருங்க. பாடி போடி வர கூப்பிட்ட, மன்னிச்சிருங்கக்கா. இல்லம்மா பரவாயில்ல. இந்தாங்க ஆதினா. தேங்க்யூ. ஆதி மாமா இந்தாங்க மாமா, என்னோட சின்ன பரிசு. பரவாயில்ல தீபிகா, எனக்கு எதுக்கு? இல்ல மாமா வாங்கிக்கோங்க. ஆமாண்ணா வாங்கிக்கோங்க. சரி ஓகே ப்ரோ, இந்தாங்க ப்ரோ என்னோட சின்ன பரிசு. பரவாயில்ல ப்ரோ. அண்ணா வாங்கிக்கோங்கண்ணா, எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன பரிசுண்ணா, வாங்கிக்கோங்க. சரிம்மா, தேங்க்யூ. சின்ன அமிர்தாவோட பரிசு எங்க? அண்ணா நானே உனக்கு ஒரு gift. உனக்கு எதுக்கு gift வேணும்? உனக்குலாம் gift கிடையாதுண்ணா, நான் தான் உனக்கு gift. சரி சரி, எனக்கு கிஃப்டே வேண்டாம்ப்பா. சும்மா சொன்னேண்ணா, உன்னோட gift என்னோட ஹஸ்பண்ட் தருவாரு. சின்ன கிஃப்ட் மச்சான். அஸ்வின் என்டர்பிரைஸோட கம்பெனி சிஇஓ நீங்க தான். வாட்? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணா, அஸ்வின் என்டர்பிரைஸோட கம்பெனி சிஇஓ நீங்க தான். அந்த பொறுப்பு ஹஸ்பண்ட் உங்களுக்காக gift-ஆ தராருண்ணா. எதுக்கு மச்சான்? பரவாயில்ல நீங்களே இருங்க. இல்ல மச்சான் பரவாயில்ல நீங்க இருங்க. ரொம்ப நன்றி மச்சான். எல்லாரோட பாட்டு பாடிடலாமா? பாடிடலாமே. விஜய் மியூசிக்க போடுங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூ ஈஸ்வரி, சீதா. சொல்லுங்க அப்பா. சொல்லுங்கப்பா. நான் உங்க 2 பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன முக்கியமான விஷயங்க, சொல்லுங்க. ஆமாப்பா சொல்லுங்கப்பா. சீதாவுக்கு கல்யாணம். அப்பா. ஆமாமா சீதா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்னங்க சொல்றீங்க? அவ படிச்சிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை ஈஸ்வரி. அவ கல்யாணம் அப்புறமும் படிக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு பையன் தான், அவன் படிக்க வைப்பான். என்னங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா? சின்ன வயசு தாங்க சீதாக்கு, வேண்டாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஈஸ்வரி. கல்யாணம் நடக்கும். சீதாவை போய் ரெடி பண்ணு. இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. போ. அப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எனக்கு இப்ப வேண்டாம்ப்பா, ஒரு 2-3 வருஷம் ஆகட்டும், நானே பண்றேன். இப்ப வேண்டாம்ப்பா. எனக்கு தெரியாது. சரி சீதா, நீ கல்யாணம் பண்ணிக்காத. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்னங்க என்ன பேசுறீங்க? அப்பா. அப்பாக்காக பண்ண மாட்டேல சீதா. இல்லப்பா பண்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா உங்களுக்காக. போய் ரெடி ஆகுமா. ஈஸ்வரி கூட்டிட்டு போ. சீதாவா? வரமா. என்னோட வாழ்க்கையே போயிருச்சு. அப்பாக்காக தான் நான் இந்த கல்யாணமே பண்ணுறேன். நான் எப்படி மத்தவங்க கூட வாழ முடியும்? என்னோட மனசுல சஞ்சீவ் தான் இருக்கா. என்னால வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண முடியாது. நான் எப்படி அவர் கூட வாழ முடியும்? என்ன பண்றது? விதி இதுதான்.
விதி என்ன மாத்தவ முடியும்? நான் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணல, அவ்வளவுதான். அப்பா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. என்ன பண்றது? எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இல்லாம என்னால வாழ முடியாது. இந்த கல்யாணமே நான் எங்க அப்பாக்காக தான் பண்றேன். ஆனா சஞ்சீவை என்னால மறக்க முடியாது. சஞ்சீவ், இவ்வளவு ஜென்மம் ஆனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்டா. நம்ம காதல் என்னைக்குமே என் கூட தான் இருக்கும். என்னை நீயும் மன்னிச்சிடுடா. நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறேன். சஞ்சீவ், எது நீ எது நான், இதயம் அதிலே புரியும் நொடியில் பிரியும் கனமே சிற. அக்கா அழுகாதீங்க அக்கா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. தயவு செய்து அழுகாதீங்க. நீங்க அழுதா எனக்கும் அழுக வர மாதிரி இருக்குக்கா. தயவு செய்து அழுகாதீங்க அக்கா. நான் என்ன பண்றது? அழுக வந்துட்டே இருக்கு. ஏன்னா என்னோட வாழ்க்கை அப்படிமா. ஏன்னா நான் ஒரு பிடிக்காத மருமக. அதனாலதான் என்னோட நாத்தனை இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி பண்ண நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க கெட்டவங்க தான் எனக்கு தெரியும். ஆனா இப்படி கெட்டவங்க எனக்கு தெரியவே தெரியாது. என்னையவே கடத்த பார்த்திருக்காங்க. சங்கவி அழுகாத. நான் உங்ககிட்ட சொன்னல, உனக்காக நாங்க இருக்கோம். ஆமாக்கா, உங்களுக்காக நாங்க இருக்கோம்க்கா. நீங்க அழுகாதீங்கக்கா. இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு சீக்கிரமா ஒரு முடிவு கட்டலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்காக ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் கிடைச்சிருக்காங்க. உங்க 2 பேத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றிலாம் இதுக்கு அழுகாத நீ. இங்க பாருங்கக்கா, நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டீங்க. ஜாலியா இருங்கக்கா. எல்லா பிரச்சனையும் நம்ம ஒரு முடிவு கட்டலாம். நம்ம 3 பேசி நம்ம நாத்தனுக்கு பதிலடி கொடுக்கலாம். கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். கொடுப்போம், பதிலடி கொடுப்போம். இந்த பதிலடி அவனால எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரியான பதிலடி நம்ம தர போறோம். நீ ஹாப்பியா இரு சங்கவி. சரிங்கக்கா. நீங்க 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? ஆமா சங்கவி, என்னோட தங்கச்சி தான். உனக்கு யார் இருக்கா? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேரு சீதா. அக்கா, நீங்க லவ் மேரேஜ் தானே? ஆமா, ஏன் கேக்குற? லவ் மேரேஜ்னாலதான் அந்த அண்ணாவோட அக்காவுக்கு உங்களை பிடிக்கலக்கா. ஆமாமா, அது உண்மைதான். எங்க அத்தோட இந்த காட்டுல ஏத்துக்கவே இல்ல. அந்த வீட்ல ஏத்துக்கடே என்னோட நாத்தனா மட்டும்தான். நாத்தனாவா? என்னக்கா சொல்றீங்க? இப்பதான் சண்டைன்னு சொன்னீங்க. இல்லம்மா, இவரோட 2வது நாத்தனா. இவரோட 2வது நாத்தனாம எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பா. என்னோட முதல் நாத்தனா எனக்கு எப்பவுமே பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆமா, 2வது நாத்தோட பேர் என்ன? மாலினி. அவதான் எனக்கு என்னைக்குமே உறுதுணையா இருப்பா. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அவ ஒருத்தி மட்டும்தான். அதுக்கப்புறம் அதோட அத்தை என்னையே ஏத்துக்கிட்டாங்க. ஓ, உங்க லவ் ஸ்டோரிக்கு அப்புறம் ஒரு பெரிய கதையே இருக்குமா இருக்கே. அந்த கதை கேட்க நான் ரொம்ப ஈகரா இருக்கேன்க்கா. நீ சொல்றியே, உன் கதை என்ன? எனக்கு பிடிக்காம தான் கை நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை மாத்திட்டாரு. அவரு வந்ததுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சுக்கா. நானும் அக்காவும் பிரெக்னெண்டா இருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமாமா. உங்க 2 பேத்துக்கும் வாழ்த்துக்கள். அம்மா, அக்கா நீங்க எப்போ? சேமா, நீ வேற. என்னக்கா இப்படி சொல்றீங்க? அதுக்கெல்லாம் டைம் ஆகுமா? இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு பூகமா மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியே வரணுமா? அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. கவலைப்படாத சங்க, அந்த நரக வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வரேன். சரிங்கக்கா. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். கெஸ்ட் ரூம்ல சங்கீத தங்கவே. சங்கீதா இருக்காளக்கா? இன்னொரு கெஸ்ட் ரூம் அடி. ஓ சரிக்கா. நீ அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடு சங்கவி. மத்த எல்லாமே அப்புறமே பேசிக்கலாம். சரிங்கக்கா. டேய் ரகுராம், வாடா. சரண்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? டேய் மச்சான், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. வணக்கம்ண்ணா. ஈஸ்வரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் எதிரே பாக்கல உங்க பொண்ணு என்னோட பையனுக்கு தருவீங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா. நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சீதாவை கூப்பிடு. கூப்பிடுறேங்க. சீதா, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு சீதா. எல்லாருக்கும் வணக்கம். சஞ்சீவா, என்னோட சஞ்சீவ். எனக்கு பார்த்த மாப்பிள்ள சஞ்சீவா. என்னோட மருமக அவ்வளவு அழகா இருக்கா. ஆமாடா. பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசிடலாமா? பேசிடலாம்ண்ணா. இங்க பாருங்க, நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம். உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். எனக்கு உங்க பொண்ணே போதும். எந்த நகை எதுவுமே எனக்கு வேண்டாம். ஆமாடா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்டா. எங்களுக்கு உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். அண்ணா, அது உங்க பெரிய மனசுல நாங்க கொடுக்கணும்லண்ணா. எங்கனால முடிஞ்சது அங்க கொடுக்கறோம்ண்ணா. சரிம்மா, உன்னோட இஷ்டம் தான். அண்ணா கேளுங்கண்ணா, உங்களோட பையனுக்கு என்னோட பொண்ணை பிடிச்சிருக்கானு. கேக்குறேன் மாமா, வரட்டும். என்னண்ணா சொல்றீங்க? அது உங்க பையன் இங்க இருக்காங்கல்ல. அங்க பொண்ணு கிட்டது இவனுக்கு கிடையாதுமா, என்னோட பெரிய பையனுக்கு. என்னண்ணா சொல்லுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. ஆமாமா, இவனோட 2வது பையன். நான் பொண்ணு கிட்ட இவனுக்கு கிடையாதுமா, என்னோட முதல் பையனுக்காக தான். அப்பா என்ன சொல்றாரு? அப்ப சீதாவுக்கும் எங்க அண்ணனுக்கு தான் கல்யாணமா? நான் லவ் பண்ண பொண்ணு எப்படி எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணலாம்? அவன் என்னோட சீதா. என்னால வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அப்ப என்னோட சஞ்சீவ் எனக்கு கிடையாதா? என்னால எப்படி அவங்க அண்ணன் கூட வாழ முடியும்? நானும் வேற மாப்பிள்ளை நினைச்சேன். ஆனா இவங்க வீட்டுல வாழ போன எதிர்பார்க்கல. நான் எப்படி இந்த வீட்டுல வாழ முடியும்? லவ் பண்ண ஒருத்தனை கல்யாணம் பண்ண இன்னொருத்தனா? என்ன பண்றது? என்ன நடக்க போகுதோ? விக்ரம், ஹலோ அங்கிள்.
நான் தான் விக்ரம், சஞ்சீவோட அண்ணா. வாங்க மாப்பிள்ள, வந்து உட்காருங்க. டேய் மச்சான், இவன் தான் என்னோட பையன், என்னோட மூத்த பையன், விக்ரம் கம்பெனியோட சிஇஓ. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் அத்தை. சீதா. சொல்லுங்க அத்தை. என்னோட பையன் உனக்கு பிடிச்சிருக்காமா? நீ இருங்க, நான் கேட்கறேன் ஃபர்ஸ்ட். விக்ரம் மாப்பிள்ள, என்னோட பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா அத்தை. If you don't mind, நானே பொண்ணு கிட்ட கேட்கலாமா? சரிங்க மாப்பிள்ள. சீதா, ம் சினி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா பரவாயில்ல, டேரக்டா சொல்லிடுங்க. சினி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சீதா சொல்லுமா. அது அது வந்து சொல்லுங்க, பரவாயில்ல. ஆமாமா சீதா, உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, ஏன்னா பரவாயில்ல. சீதா பிடிக்கலன்னு சொல்லிடு சீதா. சொல்லு சீதா, பிடிக்கலன்னு சொல்லிடு. என்னோட மனசுல சஞ்சீவ் தான் இருக்கான்னு சொல்லிடு சீதா. சஞ்சீவ், இனி மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல. எங்க அப்பாக்காக தான் நான் சொல்றேன். என்னோட மனசை கல்லாக்கிட்டு சொல்றேன் சஞ்சீவ். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முழு மனசை சம்மதிக்கிறேன் உங்களை கல்யாணம் பண்ண. சீதா, என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே, வேணாம் சொல்லு. வேண்டும் உன் காதல். தயவு செய்து அழுகாதீங்க சஞ்சீவ், தயவு செய்து அழுகாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு சஞ்சீவ், எனக்கு வேற வழி தெரியலடா. தயவு செய்து அழுகாதடா, எனக்கு அழுகையா வருது. நான் என்னோட மனசை கல்லாக்கிட்டு இருக்கேன்டா. தயவு செய்து அழுகாதடா. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாம் தானே? இல்லம்மா தங்கச்சி, இப்ப வெறும் பூ மட்டும் வச்சுக்கலாம். என்னோட பையன் வேற வெளியூருக்கு போறாமா, அவன் அங்கேயே செட்டில் ஆக போறான். அதனால கல்யாணம் வந்து இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போகுது. என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போகுது. ஆமா அங்கிள், எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அங்கிருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால நான் சீதா கூட்டிட்டு வெளியூர் போறேன். இன்னும் 2 நாள் நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் கல்யாணம் தான். எப்படி நான் அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க முடியும்? எவ்வளவு வேலை இருக்கு. கவலைப்படாதம்மா, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களோட பெரிய பொண்ணு எங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ மாமியார் வீட்ல இருக்கா. ஏன் நீங்க அவளை கூப்பிடவே இல்ல? இல்ல, ஒரு பதட்டத்துல கூப்பிட மறந்துட்டோம். கவலைப்படாதீங்க, நிச்சயத்துக்கு அவ கண்டிப்பா வருவா. சரண்யா, பூ வச்சு விடு. சரிங்க. சீதா இங்க வாமா. வர அத்தை. சீதா திரும்புமா. என்னோட கண்ணை பற்றும், அழகா இருக்கமா. தேங்க்யூ அத்தை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். அப்புறம் என்ன, இன்னும் 2 நாள் நிச்சயதார்த்தம் வச்சிடலாம்ல? வச்சிடலானா? சரிம்மா. சரிங்க, கிளம்பலாம். சரி. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க சமந்தி. சரி சமந்தி.